என்னது சிஎஸ்கே சாம் கர்னர் ரிலீஸ் பண்ண போறாங்களா? அதை தவிர சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போற பிளேயர்ஸோட லிஸ்ட் கிரிக் பஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை தவிர ஐபிஎல் 2025க்கான டெட்லைன் அண்ட் ஆக்ஷன் டேட் கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. இப்ப நடக்க போது எல்லா வீடியோல போட்டியில பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுத்து மறக்காம இலவசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் இன்னும் கூடிய சீட்ல நடக்க போது அதுக்கான சிஎஸ்கே எந்தெந்த பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கிரிக் பஸ் ஒரு சில பிளேயர்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க. அவங்க யாரு அந்த வீடியோல பார்க்கலாம். அதுல ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன பிளேயர்ஸ் தாங்க இருக்காங்க. ஒரு சில பிளேயர்ஸ் தான் சேஞ்சிங். அதுல ஒரு பிளேயர் நான் பார்த்தா ஷாக் ஆயிட்ட சொல்லணும். அந்த பிளேயர்ஸ் யாருன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு சில வீடியோல போட்டுருப்போம் நம்ம சேனல்ல. அண்ட் அதுல சொன்ன மாதிரி தாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தனா நம்ம விஜய் சங்கர் கன்ஃபார்ம், ராகுல் திரிபாதி சொல்லிருக்காங்க, தீபக் கூடா, ஆஷனா ஆல்ரெடி நம்ம ரிலீஸ்டு. அது தவிர பார்த்தனா டவன் கான்வி இருக்கட்டும், ஒரு ரச்சின் ரவீந்திரா, ஜெமி ஓர்டன், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதுதான். இவங்க எல்லாம் மொத்த சிஎஸ்கே ரிலீஸ் பண்றாங்கன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு. ஆனா இப்ப கிரிக் பஸ் பார்த்தனா சொல்ற லிஸ்ட்ல ஒரு பிளேயரை பார்த்தனா ரொம்பவே சர்ப்ரைஸ்டுங்க. அண்ட் அந்த பிளேயரை பார்த்தா நீங்களே பார்த்தீங்கன்னா என்னங்க அவரான்ற மாதிரி கேட்பீங்க. அண்ட் ஆமா கைஸ், அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சிஎஸ்கே சாம் கர்னை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இப்பதையும் கிரிக் பஸ் அந்த ஆர்டிகல்ல போட்டிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கிரிக் பஸ் சொல்லல. ஆனா சாம் கர்னை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா சான்சஸ் இல்லதாங்க நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா சிஎஸ்கே சாம் கர்னை அண்ட் அவங்க ஸ்குவாட்ல பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைக்கலையா, சரி அவர் பேக்கப் ஆச்சு வச்சுக்கலாம். ஏன்னா சாம் கரன் மாரி ஒரு ஆல் கிரவுண்டர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க. சாம் கரனோட ரீசென்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பெட்டரா இருந்திருக்குங்க. ஐபிஎல் 2025ல அவரோட பேட்டிங்ல கலக்கி இருந்தாரு, பவுலிங்ல அந்த அளவு பண்ணல. ஆனா ரீசெண்டா சாம் கரன் அவரோட பவுலிங்குமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஒரு சில டெலிவரிஸுமே பாத்தீங்கன்னா அவர் கத்துருக்காங்க. அதுவும் ஸ்லோவர் ஒன்ஸ் தான் நல்லாவே போடுறாரு சொல்லணும். இப்ப மொத்த சோசியல் மீடியாவும் சாம் கரனை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னதுக்கு சிஎஸ்கேவோட அட்மின் சைட்ல இருந்து ட்விட்டர்ல ஒரே ஒரு ரீல்ஸை போட்டாங்க. இந்த மாதிரி சர்ச்சிங் ஃபார் சாம் போட்டு டேக் ஹிம் வித் த ரைட் ஆன்சர்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம் நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பா சாம் கரனை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போறாங்கன்றது 100% கன்ஃபார்ம்ங்க. அவர் ரிலீஸ் பண்ண போறது இல்ல. அண்ட் இந்த எல்லா ரூமருக்கும் சிஎஸ்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க சொல்லணும். அந்த ரீட்ல கண்டிப்பா சாம் இஸ் பேக். ஐபிஎல் 2026ல சிஎஸ்கே தான் பிளே பண்ண போறாரு. இப்ப ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் பத்தி வந்திருக்க ஒரு சில லேட்டஸ்டான அப்டேட்ஸ் பார்க்கலாம். அதுலயுமே பார்த்தீங்கன்னா டெட்லைன் என்னைக்கு, ஆக்ஷன் டேட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஒரு பீரியட் கூட தான் இதெல்லாம் நடக்க போகுதுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா கிரிக் பஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிரிக் பஸ் சொல்றதே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு அந்த ரியல் நியூஸா தாங்க இருக்கும். அவங்க ஃபேஸ் நியூஸ் சொல்ல மாட்டாங்க. ஆப்வியஸா பாத்தீங்கன்னா அவங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸ் ரிலீசிங், அதாவது எல்லா டைமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, யாரை ரிட்டைன் பண்ணிருக்காங்கன்னு. அபிஷியலா பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரிய வர நாள் தான் ஆப்வியஸாங்க. அந்த நாள் பாத்தீங்கன்னா நவம்பர் 15. ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னதுதான். எப்படியுமே பார்த்தா நவம்பரோட செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் கூட தான் அந்த ரிட்டன்ஷனோட டெட்லைன் கொடுப்பாங்க பிசிசி சொல்லியிருந்தோம். அதுக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா நவம்பர் 15 சாட்டர்டே ஈவினிங் மோஸ்ட்லி எந்தெந்த பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணிருக்காங்க, சிஎஸ்கே எவ்வளவு பர்ஸ் அமௌண்ட் இருக்கு, அதெல்லாம் ஆப்வியஸா நம்மளுக்கு அன்னைக்கு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 கன்ஃபார்ம் ஆயிடும். இப்ப ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனோட டேட் எப்ப நடக்க போகுது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெட்லைன் கொடுத்தாங்கன்னா அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படியோ ஆக்ஷன் நடத்தி முடிச்சிருவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இதுக்கான டெட்லைனுமே கொடுத்திருக்காங்க. அதாவது டிசம்பர் 13ல இருந்து 15க்குள்ள இந்த ஒரு 3 நாள் விண்டோ கொடுத்திருக்காங்களா. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 13 நடக்கலாம், 14, 15 இந்த 3 நாள்ல ஐபிஎல் 2026க்கான மினி ஆக்ஷன் நடத்தி முடிக்க பிசிஐ பிளான் பண்றாங்களா. இந்த 3 நாள்ல ஏதாச்சும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் டேட். அண்ட் இந்த ஆக்ஷன் எத்தனை நாள் நடக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். மெகா ஆக்ஷன்ன்றதுனால லாஸ்ட் டைம் பார்த்தா 2 நாள் நடந்துச்சு. ஆனா இந்த வாட்டி இந்த ஆக்ஷன் ஒரே நாள் தான் நடந்து முடியும். ஏன்னா இது மினி ஆக்ஷன், மெகா ஆக்ஷன் மட்டும் தான் 2 நாள் நடத்துவாங்க. இந்த ஆக்ஷன் எங்க நடக்கும், ஓவர்சீஸா இல்ல இந்தியாவான்னு கிரிக் பஸ் பொறுத்தவரை அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா இந்த ஆக்ஷனை பொறுத்தவரை இந்தியாவில் நடக்க போகுதுன்றது மட்டும் தான் சொல்றாங்க. அவங்க எந்த ஊர்ல நடக்க போகுது அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல கிரிக் பஸ்ல. இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ணனா சிஎஸ்கே யார் ரிலீஸ் பண்ண போறாங்க, யார் ரீடைன் பண்ண போறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம தமிழ் சேனலுக்கு போசானீங்கன்னா இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுக்காம லைக் கொடுங்க. அப்போ இன்னொரு நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் தமிழன். ஸ்டே டியூன் கைஸ்.